பூனை எப்படின்னு ஒரு பூனை, குட்டி பூனைன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். மண்டையெல்லாம் ஓடுது இந்த பூனை. இப்போ அது எப்படி இருக்கும், ஒன்று வாங்கி வளர்த்துடலாமா, இப்போ எங்கேயும் கிடைக்குமா, பெட் ஷாப்பில் ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பூனை எதற்காக வளர்க்கப்பட்டது என்பதற்கான விவரணையையும் அவர் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்திருக்கிறார். போதாக்குறைக்கு வாய் வழியாக வளர்ந்த இந்த கதையினுடைய பின்னணிகளையும் சேர்த்திருக்கார். கிரேட்டஸ்ட் மிக்சர் எவர். ஒரு ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, வாய் வழியாக வளர்ந்த கதையும் அதுக்குள்ளே இருக்கிறது. சங்கம் இருக்கிறது, சங்க தமிழிலிருந்து சங்க இலக்கியத்திலிருந்து பாடல்கள் சரியாக அதற்கான ஆதாரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கீழடி போன்ற ஆய்வுகள் இதற்குள் சொல்லியிருக்கிறார்கள். இதுபோக போதாக்குறைக்கு இவர் 7 ஆண்டுகள் இவர் ஆய்வு செய்து வெளியிட்ட ஒரு ஆய்வு கட்டுரை. இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், இதை ஆய்வு கட்டுரை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கான ஐடியாஸை சொல்கிற ஒரு புத்தகம்னு எடுத்துக்கலாம். போர் எப்படி இருக்கும் தெரியுமா தம்பி அப்படிங்கிறதுக்கான புத்தகமாக எடுத்துக்கொள்ளலாம். வீரனை போரால் வீழ்த்த முடியாது, உன்னால் வஞ்சகத்தால் வீழ்த்த முடியும், அதை வச்சு தான்டா நீ வீழ்த்த முடியும்னு சொன்ன வீர மரபாக இருக்கலாம். தனிநபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அரசியல் என்ன பேசுகிறது என்று பல்வேறு கோணங்களில் பேசுகிறார். சில விஷயங்கள் இதில் எழுதி நான் எடுத்துகிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் இந்த மீடியா ஹவுஸஸில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. நம்ம நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் அவங்க ஏற்கனவே ஏவியா போட்டுருவாங்க. உட்காந்துக்கிட்டு எல்லா பேரையும் படித்து மனப்பாடம் பண்ணி, பரவாயில்ல மனப்பாடம் போனாலும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு எழுதிட்டு வந்திருப்போம்ல, அதுக்காண்டியாவது நான் சொல்லணும். கஷ்டப்பட்டு எல்லா பேரையும் எழுதிட்டு வந்ததுக்காண்டியாவது அதை சொல்லணும். இதில் சில பேர் சொல்லப்படலை. அதில் ரொம்ப அழகான ஒரு பேர் சூழ்கடல் முதுவன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஒரு பிஸ்னஸ் எம்பையர் சூழ்கடல் முதுவன், எல்லாம் வளைச்சு பிடிச்சி அடிக்கிற அப்படின்னா. ஆனந்த விகடனில் ஒரு முறை ஒரு வார்த்தை வந்தது. அப்போது ராக்கண்ணன் அவர்களிடம் கூப்பிட்டு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கேட்டேன். அதகளம் அப்படின்னு ஒரு வார்த்தை. சில வார்த்தைகள் வந்து அப்படியே பார்க்குன்னு மனசில் நிற்கும். அதகளம் அப்படின்னா அப்புறம் எனக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அது உனக்கு எப்படி புரிய வைக்கிறது, அடிச்சு பிடிச்சு துவைச்சு தூக்கி போட்டு மிதிச்சு எல்லாம் சேர்ந்த கலவை அது அப்படின்னார். அதுபோல் சூழ்கடல் முதுவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே போல் இருக்கக்கூடிய ஒரு வானியல் அறிவு பெற்றவருக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பேர் திசைவேலர் என்றொரு பெயர். வேள்பாரியின் தோழன் நீலன் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வாரிக்கையன், தேக்கன், உதிரன், இரவாதன், காலம்பன், முடியன், நீலன் மனைவி மயிலா. இந்த பேர் தான் எனக்கு மிக பிடித்த ஒரு பெயர். ஆதினியும் மயிலாவும் அவ்வளவு அழகாக பொருந்தும் பேராக இருக்கிறது. அதில் இன்னொரு, நான் இந்த பாத்திர படைப்புகளில் எந்த இடத்துலையுமே கேரக்டரைசேஷனை ஏற்றவோ இறக்கவோ இல்லை. ஆண் எப்படி வீரமும் ஆளுமையும் அறிவும் கொண்டவனாக காட்டப்படுகிறானோ, அதே போலத்தான் ஆதினியும் மயிலாவும் மற்றவர்களும் காட்டப்படுகிறார்கள். அவர்கள் சுதந்திரமானவர்களாக காட்டப்படுகிறார்கள். ஒரு தமிழ் பின்னணியிலிருந்து எழுதக்கூடிய, தமிழர் வாழ்வியலிலிருந்து எழுதக்கூடிய ஒருவருக்கு இயல்பாக அது அமைதல் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது, அப்படித்தான் வரும். ஆனால் அவர்கள் சுதந்திரமான மனிதர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கபிலர் வருகிறார், நீலனிடம் பேசுகிறார். பாரியை பற்றி பேசுகிற போது நீலன் சொல்லுகிற இடத்திலேயே வியந்து போகிறார். நீலனே இப்படி பேசுகிறானே, அப்போது பாரி எப்படி பேசுவான்? அடுத்து மயிலா பேசுகிற போதெல்லாம் மயங்கி போகிறது கதை. பாரியை சந்திக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சந்தேகமே வரக்கூடிய அளவுக்கு பாரி பற்றி பேசுகிறது. எனக்கு ஒரே சந்தோஷம் என்னென்னா, எப்போதுமே இந்த முதல் வரி மோடு நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் முடிந்து விடுகிறதோ அப்படின்னு தோணும். வாழ்க்கையில் பல சிக்கல் அப்படி தான் முதல் வரியோடு முடிந்து போகும். நமக்கு பாரி அப்படின்னா என்ன, வேள்பாரிங்கிறத இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முல்லைக்கு தேரின்தான் பாரி. இந்த ஒத்த வரியை 2 மார்க்குக்காக படித்த இடத்துல, இந்த ஒத்த வரியை 2 மார்க்குக்காக படித்த இடத்துல, அவன் கருணை மட்டும் கொண்டவன் அல்ல, அவன் ஒரு மாவீரன். இயற்கையின் மீது அன்பின் மீதும் அவ்வளவு கொண்டவன். மக்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களுடைய மனதுக்காகவும் அவர்களுடைய நேர்மைக்காகவும் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன். அஞ்சா நெஞ்சன், ஒரு பெரிய போர் வீரன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்ததுன்னு இருக்குல்ல. ஆக்சுவலாக ஒரு சமூகம் வளர வளர அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், முதல் வரியை தாண்டி நகரணும். நமக்கு இது பெரும் சிக்கல். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் பட்டு நம்ம இப்போ இந்தியான்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால அடுத்த இடம் அப்படின்னம்னா எல்லாருமே சொல்லிவிடுவோம் சீனா, ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டில் இருந்தான். ஓகே, 3வது யாருன்னு கேட்டோம்னா 30 பேரில் 3 பேருக்கு தெரிஞ்சால் பெருசு, நம்ம அடுத்து தாண்டி போகவே மாட்டோம், ஏன்னா நமக்கு தேவையில்லை. 4வது அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு. ஆனால் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரன்னா முதல் கட்ட தகவலை தாண்டி போகணும். இந்த மாதிரியான புத்தகங்கள் அந்த மாதிரி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துவது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய வரலாறை தாண்டி சிலருடைய வரலாறை எடுத்து சொல்லுகிற போது ஏற்படுகிற நம்பிக்கையை இது விதைத்திருக்கிறது. பாரி என்பது பெயர் அல்ல, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு குறியீடு, அது ஒரு அடையாளம், அறத்தின் அடையாளம், அன்பின் அடையாளம், இயற்கை என்னும் கொடையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நெறிக்கான ஒரு அடையாளம். அதே போல் ஒரு படத்தில் பஞ்ச் டயலாக் வைக்கிறதுலாம் உண்டு. புத்தகம் முழுக்க பஞ்ச் டயலாக்ஸ்னு சொல்ல முடியாத பஞ்ச் வரிகளாக வைத்து கொண்டிருப்பது. அதான் நான் சொன்னேன், இந்த புத்தகத்தை அவர் வெவ்வேறு விஷயங்கள் அணுகியிருக்கார்.
குழந்தைக்கு கதை சொல்லுவது போல தான் அது எனக்கு இருக்குது. அவருக்கு திடீர்னு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு கேரக்டர் அங்கே வந்துடுறாரு. அந்த கேரக்டர் அதை பேசும். அந்த கேரக்டருக்கு அதுக்கான டைனமிக்ஸையும் அவர் பில்ட் பண்ணிடுறார். எதையொன்றையும் தேவையாக மாற்றுவது தான் வணிகம். எதில் எழுதியிருக்குது? வரலாறு பேசுகிற ஒரு புத்தகத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தை, எதையொன்றையும் தேவையாக மாற்றுவது தான் வணிகம். ராத்திரி 2 மணிக்கு ஃபோனை போட்டு பிரியாணி தின்னா தான் இட்ஸ் அ பிளெஸ்ன்னு ஃபீல் பண்ணுற ஒரு உலகத்துக்கு செய்தி 2000 வருடத்திற்கு முன்பிருந்து வருகிறது. த மோஸ்ட் கான்டெம்பரரி. ஒரு எழுத்து ரெலவெண்ட்டாக இருக்கணும். காலத்தை கடந்து அந்த காலத்தோடு அது தொடர்பு படுத்தணும். சமகால மனிதர்களின் உளவியலையும் அதன் சிக்கலையும் அவர்களுடைய வணிகத்தையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய அரசியலையும் அது தொடர்பு படுத்த வேண்டும். புத்தகம் முழுக்க அப்படியான கருத்துக்கள் தான் விரவி கிடக்கிறது. அதைத்தான் இந்த புத்தகத்துடைய சூட்சமமாக நான் பார்க்கிறேன். ஒரு மேலாண்மை புத்தகம் என்று கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மேலாண்மை புத்தகம். அரசியல் புத்தகம் எடுத்துக்கிட்டால் அரசியல் புத்தகம். எல்லாத்தையும் தாண்டி இது சு வெங்கடேசனின் புத்தகம். எல்லாரும் சு வெங்கடேசனாக இருப்பதால். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்சூமரிக் ஆட்டிடியூடில் ஒரு மாலுக்கு நம்ம போகிறப்போ எதை வாங்கணும்னு போகிறோமோ அதை தவிர மீதி எல்லாத்தையும் வாங்கிட்டு எதை வாங்க போனோமோ அதுக்காக பணம் இல்லாமல் திரும்ப வந்து நாளைக்கு போவோமான்னு கேட்குற ஒரு ஊரில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமானதாக படுகிறது. அதை வாரன் பஃபெட் தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு வரலாற்று நூல் வழியாக சு வெங்கடேசனும் சொல்லுவார். தேவையே இல்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குவித்து, இந்த வார்த்தை வந்த பிறகு தான் கவனிச்சப்பட்டு தெரிஞ்சு எல்லாத்தையுமே முக்கியமானதாகவே மாற்றி வைத்திருக்கிறோம். லக்ஸுரின்னு ஒன்று இப்போ இல்லவே இல்லை. எனக்கு இது வேணுமா வேணாமாங்கிறத பற்றி நான் முடிவே பண்ணலை. இது உனக்கு வேணும், இல்லைன்னா அது உனக்கு கௌரவ குறைச்ச, இல்லைன்னா உன்னை ஒருத்தனை மதிக்க மாட்டான், இல்லைன்னா உன் வாழ்க்கை நிறைவடையாது. பெரிதாக யோசின்னு போனது போக பிக் சைஸ் கிங் சைஸ் லைஃப் வாழு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு கன்சியூமராக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஆன்லைனில் கார்ட்டிங் அப்படிங்கிறது டிசீஸாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து காட்டில் போட்டுக்கிட்டே இருக்குது. எதுக்கு வேணும், எதுக்கு வேணாம், எதுக்கு வேணும். வீட்டில் எந்த பொருள் வைக்க இடமே இல்லை. வீடு பெருசாக தான் இருக்குது. தேவையில்லாமல் நிறையா பொருள் உள்ளே இருக்குது. அத்தை வீட்டில் பார்த்தது, சித்தி வீட்டில் பார்த்தது, அது கூட அப்புறமா வாங்கிக்கலாம். நாத்தனார் வீட்டில் பார்த்ததையெல்லாம் 4 நாளைக்குள் வாங்கவில்லை என்றால் எங்கள் கௌரவம் தரிகட்டு போகும் என்ற இடத்தில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. எதையென்றையும் தேவையாக மாற்றுவது தான் வணிகம்.